அவ பின்னாடி தான் போகும். அவ அடித்ததுனால இன்னொருத்தங்க பின்னாடி போவாது. இதே மாதிரி தான் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துவாவை கபூல் செய்யவில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது திரும்ப திரும்ப நீங்க அவனிடத்துல தான் மன்றாடணுமே ஒழிய, நீ எனக்கு துவாவை கபூல் செய்யல, நான் உனக்கு இப்படி இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு என்னமோ இந்த ஒரு 4 அமலை செஞ்சுட்டு பெரிய 40 அமலை செஞ்ச மாதிரி ஒரு பில்டப்போட அல்லாஹ்விடத்துல நெருங்குவது எந்த வகையில் நியாயம்? எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம். உலகத்தில் நம்முடைய பாவத்தின் பட்டியலை போட்டோம்னு சொன்னா சிரிச்சு துப்பிடுவான், நம்மளை நாரி போயிடும். அப்ப அதெல்லாம் மறைச்சு அல்லாஹு தாலா நமக்கு ஒரு பெரும் தௌஃபீக்கை தந்திருக்கிறானா இல்லையா? நம்ம கண்ணியத்தை தந்திருக்கிறானா இல்லையா? அப்ப அந்த மாதிரி எவ்வளவோ நன்றி கடனோடு நமக்கு உபகாரம் செய்த அந்த ரப்புல் ஆலமீன், அவனுடைய அந்த வல்லமை, அவனுடைய அந்த கண்ணியம், அதை குறைத்து மதிப்பிடுவது ஒரு நல்ல மூமினுக்கு பண்பாக ஆக முடியாது. அதனால திரும்ப திரும்ப சொல்றோம், உலகத்தின் வாழ்க்கையில ஒரு சில வெற்றிகளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கெஞ்சித்தான் ஆக வேண்டும். உலகத்தின் வாழ்க்கையில ஒரு சில வெற்றிகளை நீங்கள் அடைய அல்லாஹ்விடத்தில் கெஞ்சித்தான் ஆக வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் காண கிடைக்காத செல்வம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கபூலியத் என்பது. அதிலும் அடியான் என்ன ஒன்றை கேட்டாலும் துவாவாக அவன் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கையுமே அல்லாஹு தஆலா செவிதாழ்த்தி கேட்டு உடனடியான கபூலியத்தையோ அல்லது சற்று தாமதமாகவோ அல்லது அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய வரும் சோதனைக்கு பரிகாரமாகவோ அல்லாஹு தஆலா ஆக்குவது ஒரு பெரிய நிஅமத்தாக, ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய அளப்பரிய அருளாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் அவசரப்படாத வரைக்கும் துவாவை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. சீக்கிரம் ஏன் இப்படி ஆகுது, தாமதமாகுது, நான் தொழுக தானே செய்கிறேன், நான் நோன்பு வைக்க தானே செய்கிறேன், நான் எக்ஸ்ட்ராவாக அமல்கள்லாம் செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே மனப்பால் குடித்து கொண்டு துவா கபூலித் ஆகலையேன்ற இந்த ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும். சில பல நேரங்களில் அது உச்சத்தை தொடும்போது அல்லாவின் கண்ணியத்திற்குரிய மதிப்பை கூட லேசாக குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டுவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் இந்த இழிநிலையிலிருந்து உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. நம்ம ஒன்றும் எழுதி வச்சுட்டு வரல. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக இந்த துவாவெல்லாம் கபூல் செய்து ஆகணும், நீ நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு சாசனம் ஒன்று எழுதிட்டு வச்சுட்டு வரல. அப்பு போடக்கூடிய எக்ஸ்ட்ராவான பிச்சை தான் துவாவுடைய கபூலியத் என்பது. ரப்புல் ஆலமீன் அற்புதமான முறையில் அவனுடைய உள்ளம் குளிரக்கூடிய விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துவாவை கபூல் செய்தான்னு சொன்னால் சரி, அந்த அடியான் மீது ரொம்பவும் நேசமாக பாசமாக அல்லாஹ் இருக்கிறான், வைத்த கோரிக்கைக்கு அல்லாஹ் தஆலா உடனடி ஜவாபை தந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். ஆனால் அதுக்காக துவா கபூலியத்தை அல்லாஹ் கொடுக்கலன்றதுக்காக நிந்தனை செய்வதையும், அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறான்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவனை குறைப்படுத்தி பேசுவதையும் வாழ்க்கையில் ஒழித்து கட்டிடணும். ஏன்னா எப்போ நீங்கள் அல்லாஹுடைய அன்பையும் நேசத்தையும் தங்கு தடை இல்லாமல் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, ஏன்னா எவ்வளவோ பாவம் செய்கிறோம், நம்ம பாவத்தினுடைய அந்த டெசிபலும் அதிகம், பாவத்துடைய அந்த பெர்சன்டேஜும் அதிகம். இதுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது ரொம்ப சபுர் இக்தியாரோடு இருக்கிறான், சகிப்பு தன்மையோடு இருக்கிறான். எந்த காலத்தில் நம்மளை தண்டிக்கிறது இல்லை, எந்த காலத்தில் நம்முடைய அந்த ஒரு மனதுக்கோ அல்லது உடலுக்கோ அல்லது வாழ்க்கைக்கோ பெரும் சோதனையை பாவத்தின் மூலமாக தர்றதில்லை. அப்படி இருக்கையில் அந்த ரப்பினுடைய கருணைக்கு எந்த விதமான அளவீடும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் என் துவாவை கபூல் செய்யவில்லை என்பதற்காக சர்வ வல்லமை படைத்த, எனக்கு உடல் உறுப்புகளை பிச்சையாக தந்த, எனக்கு கல்வை தந்த, எனக்கு நல்ல வாழ்க்கையை தந்த, எனக்கு 3 வேளையும் நல்ல உணவை ஆகாரத்தை கொடுத்த, எனக்கு உடல் உள்ளுறுப்புகள் சரியான முறையில் செயல்பட வைத்த, இன்னும் எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நேமத்தை நீங்களோ நானோ பட்டியல் போட முடியாது. பட்டியல் போட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்ம ஆயுசு முடிஞ்சிடும். அப்போ அப்படி இருக்கையில்
துஆவை கபூல் செய்யவில்லை என்று சொல்லி குறைமதிவோடு பேசுவதும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இஸ்ஸத்தை குலைத்து பேசுவதும் எந்த வகையில் நியாயம்? அந்த நிலையிலிருந்து மாற வேண்டும் சகோதரர்களே. துஆவை நீ கபூல் செய்யவில்லையே இறைவா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்ந்து பணிந்து அவனிடத்திலேயே தஞ்சமடைவதற்குண்டான இதை செய்யணுமே ஒழிய, மற்றபடி கிராஸ் கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கோ எனக்கோ துளி கூட அதிகாரம் கிடையாதுங்க. நான் அடிக்கடி சொல்வதுண்டு உங்கள்கிட்ட, ஒரு தாய் சந்தைக்கு குழந்தைய கூட்டு போய்கிட்டு இருக்கிறான். விலை உயர்ந்த ஒரு ஐட்டத்தை அந்த குழந்தை கேட்குது. நிச்சயமா அந்த குழந்தை அதை உடைச்சிடும்னு தெரியும், அல்லது அந்த பொருள் குழந்தைக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராதுன்னு தெரியுது, அல்லது அந்த பொருளின் மூலமாக குழந்தைக்கு ஏதாவது பலாய் முசீபத்து ஏற்பட்டுரும், ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் அவள் பயப்படுறான். பயப்படும் போது என்ன பண்ணுவான்டா, அந்த பிள்ளைக்கு தரமாட்டேன் அதெல்லாம் வேணாம், வேற வாங்கி தரவா அப்படின்வா. அந்த குழந்தை அடம் பிடிக்கும், இல்லை இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன செய்வா, நீ வர்றியா அல்லது இங்கே விட்டுட்டு போவா அப்படின்வா. இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு என்ன செய்யும்டா, பப்ளிக்னோட பார்க்காம அழுக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் முரண்டு பிடிச்சி மண்ணில் புரண்டு அப்படியே கையை காலை போட்டு அசைச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்வா தாய், 2 போடுவா, அடிப்பா. அடித்த உடனே அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி என்ன செய்யும், அவள் பின்னாடி தான் போகும். அவள் அடித்ததுனால இன்னொருத்தங்க பின்னாடி போவாது. இதே மாதிரி தான் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆவை கபூல் செய்யவில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது திரும்ப திரும்ப நீங்கள் அவனிடத்துல தான் மன்றாடணுமே ஒழிய, நீ எனக்கு துஆவை கபூல் செய்யலை, நான் உனக்கு இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு என்னமோ இந்த ஒரு 4 அமலை செஞ்சுட்டு ஒரு பெரிய 40 அமலை செஞ்ச மாதிரி ஒரு பில்டப்போட அல்லாஹ்விடத்துல நெருங்குவது எந்த வகையில் நியாயம்? எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம். உலகத்தில் நம்முடைய பாவத்தின் பட்டியலை போட்டோன்னு சொன்னால் சிரித்து துப்பிடுவான், நம்மளை நாரி போயிடும். அப்போ அதெல்லாம் மறைச்சி அல்லாஹு தாலா நமக்கு ஒரு பெரும் தௌஃபீக்கை தந்திருக்கிறானா இல்லையா, நம்ம கண்ணியத்தை தந்திருக்கிறானா இல்லையா? அப்போ அந்த மாதிரி எவ்வளவோ நன்றி கடனோடு நமக்கு உபகாரம் செய்த அந்த ரப்புல் ஆலமீன், அவனுடைய அந்த வல்லமை, அவனுடைய அந்த கண்ணியம், அதை குறைத்து மதிப்பிடுவது ஒரு நல்ல மூமினுக்கு பண்பாக ஆக முடியாது. அதனால திரும்ப திரும்ப சொல்றோம், உலகத்தின் வாழ்க்கையில ஒரு சில வெற்றிகளை நீங்கள் அடைய அல்லாஹ்விடத்தில் கெஞ்சித்தான் ஆக வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய கால்களை பிடித்து கதறித்தான் துடிக்க வேண்டும். ஆனால் எந்த காலத்திலும் உங்களுக்கு கபூலியத்தை தரவில்லை என்று நீங்களாக ஒரு மனதில் ஒரு இமேஜினேஷனை பண்ணிக்கிட்டு அல்லாவை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவதும், பிறரிடத்தில் இதை பற்றி குறைப்பட்டு கொண்டு அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்திற்கு மாறாக நடப்பதும் ஒரு நல்ல மூமினுக்கு பண்பாக ஆக முடியாது. அது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அபாயமாக மாறிடும். அதனால துஆ கபூலியத்தை அல்லாஹ் கொடுக்கணும் போது அவனை முதல்ல நேசிக்கணும், அவன்தான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். அதோடு கூடிய அல்ஹம்துலில்லாஹ் தஹஜ்ஜத்துடைய தொழுகை, அப்படி இல்லாட்டா ஃபஜ்ருடைய தொழுகை, இந்த 2 தொழுகைக்கு பிறகும் ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. முன்பின் ஸலவாத்தை ஓதிட்டு இன்ன ரப்பி கரீபும் முஜீப், இன்ன ரப்பி கரீபும் முஜீப், இன்ன ரப்பி கரீபும் முஜீப், மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயமாக என்னுடைய ரப்பு ரொம்பவும் சமீபமாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பிரார்த்தனைக்கும் என்னுடைய கேவலுக்கும் என்னுடைய கதறலுக்கும் என்னுடைய துடிப்புக்கும் தகுந்த பதிலளிக்கின்ற முஜீபாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 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 உருகி அழுது கிட்டத்தட்ட ஒரு 101 முறை அந்த தஸ்பீகை ஓதி அதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல நிச்சயமாக கொடுப்பான். ஆனால் தயவு செய்து பெத்த தாய் தகப்பனை குறை சொல்ற மாதிரி படைத்த ரப்பை குறை சொல்லாதீங்க. அது எந்த காலத்திலும் வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றத்தை தராது, எந்த காலத்தில் நம்மளை எவ்வ விடாது. ஷைத்தான் ஒரு பிரியத்திற்குரிய தோழனாக உங்களை மாற்றி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மூமீன்களையும் அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, துஆ கபூல் செய்யப்பட்டவர்களாக ஆக்குவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்ய மறந்துடாதீங்க. ஜஸாக் அல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.